வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்வரி வந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வராங்க. சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது ஈஸ்வரி திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனா ரேவதி எந்த வகையிலுமே ஷாக் ஆகல. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி, இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். இன்னைக்கு சிம்பிளா இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ரிலேஷன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணலாம், சரியா? ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. ராஜா இதையெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, நீ ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லாம. ஏன் தான் நீ இப்படி பண்ற? உன் பிடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உன் பிடிவாதத்தினால உன் பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்ப்பியா இல்லையா? ஏன் ஈஸ்வரி நீ இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என்னோட முடிவு. தேவையில்லாம யாராவது இதுல தலையிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயில சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, சகலை கிட்ட இந்த விஷயத்த நான் உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம மயில் வந்துட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சகல, இங்க ரொம்ப பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரேவதிக்கும் அந்த மருது பயலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அத்தை வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டு 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை இன்னைக்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. சகல, நாளைக்கு கல்யாணத்துல நீங்க எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தை இந்த மாதிரி ஒரு வேலையா பண்றாங்க. சீக்கிரம் வாங்க சகல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, என்னால வர முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. என்ன சகல இப்படி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ரேவதியோட மனசுல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா அவளாதான் அவ மனசுல இருந்து என்னை வெளியில கொண்டு வரணும். அவளாதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவ அதை விட்டுட்டு இப்படி அமைதியாவே இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் அவகிட்ட பேசின வரைக்கும் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. அந்த காதலை அவ வெளிப்படுத்தினா என்ன? ஏன் அவ வெளிப்படுத்தாம இருக்கா? அவ வெளிப்படுத்தட்டும், அதுதான் நமக்கு நல்லது. அப்பதான் அதையும் புரிஞ்சுப்பாங்க. மயிலு சொல்றாரு, சகல, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல சகல. அவ எப்படி சொல்லுவா? அத்தையோட கட்டுப்பாட்டுல இப்ப இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எவ்வளவுதான் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் காதலை வெளிக்கொண்டு வந்துதானே ஆகணும். இங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ரேவதி மேல முழு நம்பிக்கை இருக்கு. கடைசி நேரத்துல அவளுக்கு என்னோட ஞாபகங்கள் வரும். அவ கண்டிப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்னு சொல்றேன். ஆனா நீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றீங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, நம்பிக்கையோட காத்துருங்க, கண்டிப்பா ரேவதியோட மனசுல நான் இருப்பேன் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததும் நம்ம மயிலுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சகல ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு? ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை. அவளோட இந்த பழைய ஞாபகங்கள் இல்லாததை பயன்படுத்தி கண்டிப்பா அத்தை ஏதாவது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்காரு. ரேவதிக்கு என்னோட ஞாபகங்கள் சீக்கிரம் வரணும். அவளுக்கு ஆள் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு தெரியும். அது சீக்கிரம் அவளுக்கு வெளியில வரணும் அப்படின்னு ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பிரியா இருக்காங்கல்ல, அவங்க செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு ரேவதிக்கு கல்யாணம். சீக்கிரம் மேடம் வந்துட்டு கல்யாணத்தை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாரு நமக்கு தான். நமக்கு கிடைக்கிறதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு போனதோட ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்க. மனசுக்குள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டு வெளியில ஒருத்தரை எப்படி உன்னால கல்யாணம் பண்ண முடியும்? சொல்றதை கேளு ரேவதி, தயவு செஞ்சு உன்னோட முடிவை மாத்திக்க ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, நீ தானே சொன்ன எங்க 2 பேரையுமே அந்த விதிதான் சேர்த்து வச்சுச்சு அப்படின்னு.
சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல, ஏதோ ஒரு வகையில அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீல்ல, இப்போ அதே சம்மந்தம் எங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்கட்டும். நான் கண்டிப்பா அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஒரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா அவர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு, எனக்காக வந்து நிப்பாட்டுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரேவதி இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதிட்ட வராங்க. ரேவதி கல்யாணத்துக்கு ரெடியாகி உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரி ரேவதி கிட்ட வந்துட்டு ரேவதியோட கையை பிடிச்சி, அம்மாடி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க யாரு? என்ன பெத்தவங்க தானே, எங்க கஷ்டப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும் என் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு. அதுக்கு காரணமான அந்த குடும்பத்துக்குள்ள உன்னை மறுபடியும் நான் அனுப்ப மாட்டேன். அந்த பரமேஸ்வரியால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த குடும்பத்துல இருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப வந்துட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இங்க பாரு, உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனா அம்மாவோட பேச்ச நீ மதிப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் என்னதான் சொன்னாலும் நீங்க கேட்க போறது கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னாலும் நீங்க பொறுமையாவும் கேட்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு என்ன முடிவு தோணுதோ அதையே செய்யுங்க அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா பண்ணது சரி அப்படின்னு கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்படா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்போ ராஜா இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு சங்கடப்படுறாரு. நம்ம பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி அடுத்தடுத்து இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ஈஸ்வரியோட பிடிவாதத்தினால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அவளும் கேட்கவும் மாட்டேங்கிறா. பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு கொஞ்சம் கூட அவ நினைக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா ராஜா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, நம்ம பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளோட கல்யாணத்தன்னைக்கு நீங்க சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கையில இப்படி மூஞ்சிய வச்சுக்கிட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்ம பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அவரு சொல்றாரு, ஈஸ்வரி நீ பண்ற தப்பு இப்ப கூட உனக்கு தெரியல இல்ல? இங்க பாரு, உன் பொண்ணுக்கு ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறதுக்கு நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நீ இப்படி அமைச்சு கொடுத்த வாழ்க்கை ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும். அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு வெளியில. அப்ப ஈஸ்வரி நேரா ராஜாவோட கையை பிடிச்சு, எங்க போறீங்க? உங்க பொண்ணோட கல்யாணத்தை நேரடியா பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த கூத்தை என்னால பார்க்க முடியாது. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த இடத்தை விட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் உங்க பொண்ணை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிடும். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகி, இங்க பாரு ஈஸ்வரி, இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் என்னை ஏதாவது ஒரு வகையில நீ இப்படி பேசி பேசி என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவமா நிக்கிறாரு. அப்புறம் ஈஸ்வரிய நேரா சாமியார் கிட்ட போயிட்டு, ஐயரு என் பொண்ணு வந்துட்டாங்க, நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஐயரும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா மாப்பிள்ளைய வர சொல்ல மருது அந்த இடத்துக்கு வராரு. மருது வந்துட்டு அங்க நிக்க ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா ரொம்ப சீரம் சிறப்புமா நடத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு இருக்கிற ஒரு சின்ன தடங்களால அவளுக்கு இந்த கல்யாணத்தை 4 செவத்துக்குள்ள பண்ற மாதிரி இருக்கு. ஸோ யாரும் என் மேல கோவப்படாம இந்த கல்யாணத்தை ஏத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கல்யாணத்தை பண்றோம் அப்படின்னு நேரா ஐயர்கிட்ட சாமியார்கிட்ட, சாமியாரே நீங்களே அந்த தாலி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னதும் சாமியாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து நேரா மருதுகிட்ட கொடுக்குறாங்க. மருது அந்த தாலி எடுத்துக்கிட்டு நேரா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நேரா ராஜா மயிலு எல்லாரையும் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த தாலியை ரேவதிக்கு கட்ட போறாங்க. அப்போ ரேவதிக்கு டக்குன்னு மயக்கம் வருது, மயங்கி கீழே விழுகுறாங்க. அதை பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் ரேவதியை கிளப்புறாங்க. ரேவதியோட முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க, கொண்டு போய் படுக்க வச்சு. அப்ப ரேவதி கண்முழிச்சு
இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி காலையில் சாப்பிட்டியா என்னம்மா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா. ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா அவள் நேற்று சாயந்தரத்துலேருந்து சுத்தமாக ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் தான் அவளை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அவளுக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க. ரேவதி கொஞ்சோண்டு ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டு மணமேடையில் உட்காரு அப்படின்னு ரேவதிக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. ரேவதி ஜூஸ் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் மணமேடையில் உட்கார ஐயர் சொல்கிறாரு, சரி நான் மறுபடியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஐயரே நீங்கள் மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க கட்டட்டும் அப்படின்ட்டு. உடனே ஐயரும், அம்மா இதை முறைப்படி செய்கிறதாம்மா நல்லது அப்படின்னு ஐயரு மந்திரம் சொல்கிறாரு. அப்போது நம்ம ரேவதிக்கு இதே மாதிரி ஏற்கனவே ஒரு மந்திரம் சொன்ன மாதிரியே ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி மேல கச்சேரி எல்லாமே ரேவதிக்கு ஏற்கனவே காதில் விழுந்த மாதிரி ஒரு கனவு வருது. அதையெல்லாம் பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கே அப்படின்ட்டு. அப்போ ரேவதி வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு மறுபடியும் விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ உன் பொண்ணு நாடகம் ஆடுற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இருடி சித்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேவதியை கலப்புறாங்க. ரேவதி கண்முழிச்சு பார்த்துட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிற மணமேடை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற, உனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுமா அப்படின்னு. ரேவதி ஷாக் ஆகி, அம்மா என்னம்மா உனக்கு பைத்தியமா, ஏற்கனவே எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நீங்கள் என்ன எனக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆகா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு போல அப்படின்ட்டு. அப்போ மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோகிணிக்கும் செம்ம ஹாப்பியாகுது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏ ரேவதி இன்னும் வளர்ற, அப்படியெல்லாம் உனக்கு எந்த கல்யாணமும் நடக்கவே இல்லையே. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு என் புருஷன் பேர் கார்த்தி. அவர் எங்கே, இப்போ எதுக்கு எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. மருது ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், மாப்பிள்ளைய ஃபஸ்ட்டு தாலி கட்ட விடு அப்படின்னு. ரேவதி டக்குன்னு தடுக்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்போ இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. மருது சொல்கிறாரு, மேடம் ரேவதியை பிடிச்சிக்கிடுங்க, நான் தாலியை கட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி ரேவதியை பிடிக்க ஆரம்பிக்க ரேவதி டக்குன்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறாங்க. ரேவதி வந்து அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. ரேவதியோட இந்த முடிவை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமாகுது. மயில சொல்கிறாரு, அத்தை நான் அப்போவே சொன்னோம், கொஞ்சமாவது கேட்டிங்களா, ரேவதியோட மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு கேட்டோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போயாவது ரேவதி வந்து எடுத்த முடிவை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. ஈஸ்வரி கோவமாகி ரேவதியை பார்த்து, ரேவதி உங்கள் அம்மாவோட பேச்சை கேளு, தேவையில்லாமல் வந்துட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்காத அப்படின்னு. அதுக்கு மயில சொல்கிறாரு, ரேவதி நீ இப்போ எடுத்த முடிவு தான் சரி, அத்தை என்ன சொன்னாலும் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பாக ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் கூடிய சீக்கிரம் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு ரேவதி அவங்க அம்மாவை மன்னிப்பாங்களா, தனக்கு இந்த மாதிரி 2வது கல்யாண ஏற்பாடுகளை பண்ண பார்த்த அவங்க அம்மாவை மன்னிப்பாங்களா, ஈஸ்வரியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்குமா, லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.